சோஷியல் மீடியால இருந்த நிறைய விமர்சனங்களுக்கு முன் வச்ச விஜய் ஏன் திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பத்தி வாயே திறக்கலன்ற நம்ம ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம எப்பவுமே வந்து கமெண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா மக்கள் பிரச்சனையா தான் இந்த விஷயம் பார்க்கப்படுது. ஏன் விஜய் மக்கள் பிரச்சனையாக மாற்றப்படுது. பிஜேபிக்கு எதிரான ஒரு கருத்து கூட விஜய் அவர்களுடைய வாயிலிருந்து இதுதான் ஒரு திட்டமிட்ட ஒரு கட்டமைப்புன்னு நம்ம இடங்களை சொல்லிட்டு அந்த கட்டமைப்பை உருவாக்குறதே நீங்க தானோ. 2026 தேர்தலில் இங்க ஊழல் மலிந்து ஒரு குடும்பம் வாழ்வதற்காக ஒட்டுமொத்த மக்களையும் சுரண்டக்கூடிய ஒரு மன்னராட்சி நடந்துட்டு இந்த 2026 தேர்தலில் இந்த மன்னராட்சியை முடிக்கணும், மக்களாட்சி நம்ம நிலைநாட்டணும். நீங்க சொன்ன தீய சக்தி திமுக அதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீக்கப்பட்ட வாக்காளருடைய பெயரை மீட்டு கொண்டு வரதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. தாவேக்கா என்ன பண்றாங்க? இதே தீய சக்தி திமுக தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிளைம் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய மக்களின் வாக்குரிமையை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் தான் இறங்கி தெரு தெருவா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க பண்ண இன்னைக்கு 97 லட்சம் வாக்காளர் எப்படி நீக்கப்பட்டுச்சு? அப்புறம் அவங்களுக்கு தேவை என்னன்னா நமக்கு வர வேண்டிய ஓட்டு வந்தா போதும். கட்சி ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்தே விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பாஜக நம்மளுடைய கொள்கை எதிரி. மத பிளவாத சக்தியான பாஜகவோடு ஒரு காலமும் கூட்டணி கிடையாதுன்னு வாயில சொல்லல, தீர்மானமாவே நிறைவேற்றின ஒரு கட்சி. நீங்க மாற்று அரசியலை நோக்கி வரவரு இருக்கக்கூடிய கட்சியில இருந்து ஒருத்தர் வரத எப்படி மாற்றமா கருதுறாரு? தாவேக்காவுடைய அலுவலகத்துக்குள்ளே கோஷ்டி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இதற்கு முடிவு சொன்னாரா அவங்களுடைய தலைவர்? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலந்துரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேக்காவினுடைய மாநில இணை செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஈரோட்ல விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்திச்சு ஒரு ஆரவாரமான நிறைய பேச்சுக்களை தெரிவிச்சிருக்காரு, முன் வச்சிருக்காரு. சோசியல் மீடியால இருந்த நிறைய விமர்சனங்களுக்கு முன் வச்ச விஜய் ஏன் திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பத்தி வாயே திறக்கலன்ற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது நம்ம எந்த விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்றோம் அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதப்பிளவாத அரசியலை கையில் எடுத்து அது மூலியமாக ஆதாயம் அடையணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒன்றிய ஆளுங்கட்சி வந்து இன்றைக்கு. அதே போல் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதி ரீதியிலாக மக்களை பிளவுபடுத்தி அதே போல் இந்த மதப்பிளவாத அரசியலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக இந்த தேர்தலை எப்படியாவது நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்காதான்னு தேடக்கூடிய அளவில் இன்றைக்கு மாநிலத்திலையுமே ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே நம்ம வேற வேறையாக பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்க இல்லைன்ற மாதிரி இந்த வாக்கு வேட்டைக்கான ஒரு அரசியலை வந்து முன்னெடுக்கும் பொழுது இது போன்ற சென்சிட்டிவான ஒரு விஷயங்கள்ல குறிப்பாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் பொழுது அந்த நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது இந்த அமைதி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா இந்த அமைதி அப்படிங்கிறதுக்கு பின்னால வந்து நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் இருக்கு, நீதிமன்றம் இதை எப்படி விசாரிக்க போகுதுன்றது இருக்கு, அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே போல அங்க இருக்கக்கூடிய மக்களோட மனநிலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம எப்பவுமே வந்து கமெண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, இதை வந்து மேலும் சென்சிட்டிவான ஒரு விஷயத்துல வந்து நம்ம அதை வந்து எந்த விதத்திலயும் வந்து யாரையும் ட்ரிகர் பண்ணக்கூடிய அளவு இருக்கக்கூடாது. இந்த விஷயம் பார்க்கப்படுது. ஏன் விஜய் மக்கள் பிரச்சனையாக மாற்றப்படுது, மக்கள் பிரச்சனையாக பார்க்கப்படல, மக்கள் பிரச்சனையாக மாற்றப்படுது. அவ்வளவுதான். இதை வந்து ஒரு மக்கள் பிரச்சனையாக மாற்றி இதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசியலை செய்வதற்காக ரெண்டு கட்சிகளுமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இரண்டு சாராருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து மக்கள் எங்கேயாவது வந்து நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, மக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மக்கள் வந்து இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு தலையிடுற மாதிரி தெரியல. மக்கள் அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, அவங்களுடைய மத நம்பிக்கைகளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கு வந்து இஸ்லாமிய தோழர்களும் சரி இல்லை மற்ற மதத்தின் தோழர்களும் சரி எல்லாருமே இங்கே ஒற்றுமையாக தான் வாழறோம். இந்துக்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இங்கே ஒற்றுமையாக தான் வாழறோம், ஒருத்தர் சகோதரத்துவமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது பல இடங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இதை வைத்து கொண்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு சூழல்ல ஏற்கனவே எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து நம்ம எண்ணெயை ஊற்றியது போல் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மோட்டிவ். நம்ம வந்து இங்கே வந்து எந்த விதமான அரசியல் ஆதாயத்திற்காக நம்ம இங்கே வரல, சுய ஆதாயத்துக்காக வரல, மக்கள் நலனுக்காக வந்திருக்குன்றப்போ அப்போ அந்த மக்களுக்கு நலன் பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் தான் நம்ம கையில் எடுக்கிறோம். ஓகே. அப்படி பார்க்க போனா இந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல இருந்து மகாத்மா காந்தி அவருடைய பெயரையே நீக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தியும் பேசல. மேபி இந்த இடத்துல பேசணும் அப்படின்னா திமுகவுமே வந்து 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறத 150 நாளா நாங்க மாத்தி தருவோம்னு தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருந்தாங்க. அதையும் எதிர்க்கல. ஏன் மகாத்மா காந்திங்கிற பேரை வந்து நீங்க எடுக்கிறீங்கன்றது பிஜேபிக்கு எதிரான ஒரு கருத்து கூட விஜய் அவர்களுடைய வாயிலிருந்து வரலையே. நீங்க இதுதான் ஒரு திட்டமிட்ட ஒரு கட்டமைப்புன்னு நம்ம இடங்களை சொல்லிட்டு இருக்கோம். அந்த கட்டமைப்பு உருவாக்குறதே நீங்க தான். அதான் நம்ம அப்படி பார்க்க கூடாது. என்ன அப்படின்னா இன்றைக்கு வந்து பாஜகவை எதிர்க்கல, பாஜக பேரை சொல்லல, பாஜகவை தீவிரமா எதிர்க்கலாம். இன்னைக்கு பாண்டிச்சேரியில தலைவர் பேசும்போது ஒன்றிய அரசுன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஒன்றிய அரசுனா என்ன, பாஜக எல்லாம் வேற ஏதாவது கட்சி இருக்கா, இல்ல வேற ஏதாவது கட்சி ஆண்டுகிட்டு இருக்கா, இல்ல வேற ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை பத்தி நம்ம பேசுறோமா? அப்ப இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க,
அப்படின்றது தான் விஷயம். இப்போ இவங்கெல்லாம் மேடை ஏறி பேசிட்டு இருக்கிற மாதிரி வந்து இவங்க பேசுறது போல நாங்களும் பேசணும்னு எதிர்பார்க்குறாங்களா அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நம்ம வந்து கொள்கை ரீதியிலாக இந்த ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய செயல்பாடுகளை தீவிரமாக எதிர்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு எஸ்ஐஆரை நம்ம எதிர்த்தோம், எஸ்ஐஆரில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை நம்ம எதிர்க்கிறோம். அதில் என்ன மாதிரியான குளறுபடிகள் பண்ணிட்டு இருக்காங்க, அது எப்படி மக்களை பாதிக்குது, வாக்குரிமை எப்படி பாதிக்குதுன்னு எடுத்தோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்ம போராட்டம் பண்ணோம். இன்றைக்கு இதை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. நம்ம வந்து பாஜகவை எதிர்க்கிறோம். இன்றைக்கு திமுகவை மிக தீவிரமாக எதிர்க்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த 100 நாட்களில் நமக்கு தேர்தல் இருக்கு. அப்போ 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய களம் என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ தமிழ்நாட்டுடைய களத்தை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலில் இங்க ஊழல் மலிந்து ஒரு குடும்பம் வாழ்வதற்காக ஒட்டுமொத்த மக்களையும் சுரண்டக்கூடிய ஒரு மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த மன்னராட்சியை வீழ்த்தக்கூடிய முதல் பணி நமக்கு இங்க 100 நாள்ல இருக்கு. அதுதான் நம்முடைய முதல் பணி. இப்போ இந்த 2026 தேர்தலில் இந்த மன்னராட்சியை முடிக்கணும், மக்களாட்சி நம்ம நிலைநாட்டணும் அப்படின்றப்போ அதை நோக்கி தான் முதல்ல கவனம் செலுத்த முடியும். இங்க வந்து பாஜகவோ இல்ல பாஜகவோடு கூட இருக்கக்கூடிய கட்சிகளோ 2026 தேர்தலில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த போறது கிடையாது. அதனால சொல்றாங்க களத்திலே கிடையாது. அப்போ விஜய் அவர்கள் சொன்ன களத்துல ஆட்கள் இல்லாதவங்க இவங்க. ஆமா, இன்றைக்கு அவங்களை வந்து ஒரு போட்டியாளராகவே மக்கள் பார்க்கல. இன்றைக்கு பாஜகவையோ இல்ல பாஜக கூட்டணி கட்சிகளையோ தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு போட்டியாளராகவோ இல்ல வெல்லக்கூடிய சக்தியாகவோ மக்களே பார்க்கல. அந்த வல்லமை அவங்களுக்கு கிடையாது, அந்த சக்தி அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அதிகார மையமா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணபலம், படைபலம், செல்வாக்கு வச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றி படைச்சுக்கிட்டு இருக்க இந்த திமுகவை எப்படி வீட்டுக்கு அனுப்பணும், எப்படி வந்து நம்ம அரசியல் அம்பலப்படுத்தணும் அவங்களை, அப்படிங்கிற பணிகளை நம்ம தீவிரமா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது இன்னைக்கு 2029 தேர்தலில் இந்த கேள்வியை கேளுங்க. 2029 தேர்தலில் எங்கள் கொள்கை எதிரியை வீழ்த்துவதற்கான அனைத்து வேலையும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் செய்யும். அதுல சமரசமே இருக்காது. ஆனா முதல்ல நம்மளுடைய அரசியல் எதிரியை 2026 வீழ்த்தணும். அப்ப அதற்கான பணிகள் நம்ம மும்முரமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து 2026 தேர்தலில் திமுகவை விரட்டி அடிக்கணும் அப்படின்னா மக்களுடைய வாக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாக்காளர்களுடைய வாக்காளர் பட்டியலில் தான் இந்த பெயரானது நீக்கப்பட்டிருக்கு. நீங்க சொன்ன தீய சக்தி திமுக அதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய பெயரை மீட்டு கொண்டு வரதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. தாவேகா என்ன பண்றாங்க? இதே தீய சக்தி திமுக தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிளைம் பண்ணாங்க, தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய மக்களின் வாக்குரிமையை காப்பாற்றுறதுக்கு நாங்க தான் இறங்கி தெரு தெருவா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க பண்ணாங்க. இன்னைக்கு 97 லட்சம் வாக்காளர் எப்படி நீக்கப்பட்டுச்சு? அப்புறம் அவங்க பண்ணியே இவ்வளவு நீக்கி இருக்காங்கன்றதுதான் பிரச்சனை. இங்க அது பிரச்சனை கிடையாது. இங்க என்ன அப்படின்னா இதை வந்து சரியாக திமுகவும் பயன்படுத்திக்கிச்சு களத்துல அப்படிங்கறதுதான் மிக சரியான உண்மை. நீங்க அவங்க கொண்டு வந்த அந்த எஸ்ஐஆரை பயன்படுத்திக்கிட்டு திமுகவும் தனக்கு சாதகமான வாக்குகளை செக்யூர் பண்றதுக்கும் தனக்கு எதிரான வாக்குகளை வந்து விட்டு விடுவதற்கும் பல்வேறு வேலைகளை இங்க திமுக பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதற்கான பணிகள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு களத்திலையும் கிரவுண்ட் லெவல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், அதை திமுக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்களுடைய கிளைக்கழக நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு அவங்களுடைய வந்து பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்களை வச்சுக்கிட்டு இது போன்ற வேலைகளை திமுக மிக தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு தேவை என்னன்னா நமக்கு வர வேண்டிய ஓட்டு வந்தா போதும், மற்றவர்களுடைய ஓட்டு வந்தாலும் பரவாயில்ல வரலாற்றாலும் பரவாயில்லன்ற ஒரு இடத்துல தான் இன்றைக்கு அந்த அரசாங்கம் செயல்பட்டு இருந்துச்சு. அப்ப இதை மிக சரியாக சாதகமாக பயன்படுத்துறது அவங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்க செஞ்ச வேலை. அதனாலதான் நம்ம சொல்றோம் இந்த தீய சக்தி திமுக எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க ஜெயிக்கிறதுக்காக எந்த கட்சி கூட வேணாலும் சமரசம் செய்வாங்க, யாரு கூட வேணாலும் கூட்டணி வைப்பாங்க, நேரடியாகவோ மறைமுகமாக அதை செய்வாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எஸ்ஐஆர் பணிகளை நம்ம செஞ்சோம். அடுத்தது இன்றைக்கு இந்த டிராஃப்ட் ரோல் வந்ததுக்கு பிறகு திரும்பவும் நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகளுக்கெல்லாம் அறிவுறுத்தப்பட்டிருக்குது. இந்த டிராஃப்ட் ரோலை வைத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று யாருடைய வாக்குகள்லாம் விடுபட்டிருக்குதோ அவங்களில் யாராவது தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் இருக்கிறாங்களா, உண்மையிலே இறந்தவர்களாக தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை உண்மையிலே இடம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு போனவங்க தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் அப்படி இல்லாதவர்களாக இருந்து அவங்களுடைய வாக்குரிமை வந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவர்களை திரும்பவும் அந்த பட்டியலில் சேர்ப்பதற்கான நடவடிக்கை என்ன, புதிய வாக்காளர்கள் இன்னும் யார் யாரெல்லாம் சேர்க்கப்படாமல் இருக்கிறாங்க, இது எல்லாமே எங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸும் அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்கள் அவர்கள் கிளைக்கழக செயலாளர்களுக்கு அறிவுறுத்தி இந்த பணியை உடனடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய கட்சியின் சார்பாக மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஆல்ரெடி அறிவுறுத்தல் போயிருக்கு. அந்த பணிகளை நம்மளுடைய கழகம் மேற்கொண்டு. ஓகே, இப்போ நான் வந்ததுலேருந்து ஒரு 3 கேள்வி வச்சேன். 3 கேள்வியுமே என்ன அப்படின்னா மத்திய அரசுன்னு சொல்லக்கூடிய இந்த பாஜகவால் கொண்டு வரப்பட்ட 3 விஷயங்கள் தான். இந்த 3 விஷயத்துக்குமே விஜய் அவர்கள் பேசல அப்படிங்கிறப்போ, ஏன்னா கட்சி ஆரம்பித்த முதல் நாள்ல இருந்தே விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, பாஜக நம்மளுடைய கொள்கை எதிரி. கொள்கை எதிரியை பத்தி ஏன் அவ்வளவு ஒரு உத்வேகமான ஒரு தாக்கமான ஒரு கருத்துக்களை பொதுவெளிகளை வைக்க மாட்டாருங்கிற ஒரு இது தாக்கமே கிடையாது. என்ன அப்படின்னா இது வந்து நம்ம என்ன நீங்க பாக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய திமுக இருக்கு பாத்தீங்களா, இந்த திமுகவுக்கு கடந்த ஆண்டுகளுடைய தேர்தல்கள் எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா இந்த திமுக ஜெயிச்சதற்கான காரணம் என்ன அப்படின்னா திட்டமிட்ட இந்த பாஜகவுடைய எதிர்ப்பு. தொடர்ந்து பாஜகவை வந்து நாங்க தான் தமிழ்நாட்டில் வர விடாம தடுக்கிறோம், பாஜக நாங்க இல்லைன்னா தமிழ்நாட்டையே வந்து ஆக்குபை பண்ணிடுவாங்க, நாங்க இல்லைன்னா பாஜக தமிழ்நாட்டில் கால் ஒன்றிடும், அங்கங்க தாமரை முளைச்சி வெளில தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு மக்களை ஏமாற்றி இந்த பாஜக எதிர்ப்பு அரசியலை வைத்து திமுக இந்த வாக்கு வங்கியை வாங்கிட்டு இருந்துச்சு.
இப்போ நம்ம வந்ததுக்கு பிறகுதான் நீங்கள் தமிழ்நாடு அரசியல்லே வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்ததற்கு பிறகுதான் நம்முடைய தலைவர் பேச ஆரம்பித்த பிறகுதான் திமுக எங்களுடைய அரசியல் எதிரி, பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த 2 பேருக்கும் ஒரு மறைமுக கூட்டணி இருக்குது, ஒரு அதிகார கூட்டணி இருக்குது. தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றுவதற்கு திமுக தான் உண்மையிலேயே மறைமுகமாக வேலை செய்து திமுகவுடைய ஓனரே பாஜக தான் சொல்லி அம்பலப்படுத்துறது நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தான். அப்போ அதற்கு பிறகாக தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவர் பாஜகவை எதிர்க்கல, தமிழக வெற்றி கழகம் தீவிரமாக பாஜகவை எதிர்க்கல அப்படின்னு கதை சொல்லி இந்த ஒரு திட்டமிட்ட பரப்புரையை திமுக தொடர்ந்து தன்னுடைய கட்சியினரை வைத்துக்கொண்டு கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டு பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டிலேயே நீங்க ஒரு கட்சியை வந்து எடுத்துக்காட்டுங்க, மத பிளவாத சக்தியான பாஜகவோடு ஒரு காலமும் கூட்டணி கிடையாதுன்னு வாயில சொல்லல, தீர்மானமாவே நிறைவேற்றின ஒரு கட்சி நீங்க காட்டுங்க. திமுக காட்ட முடியுமா? இல்ல திமுகவை இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்ற சொல்லுங்க. அவங்களுடைய பொதுக்கூட்டத்திலேயோ அவங்களுடைய கட்சியினர் கூட்டத்திலேயோ அவங்களுடைய ஏதாவது ஒரு கூட்டத்துல ஒரு தீர்மானம், ஒரு காலமும் நாங்க பாஜகவோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, கூட்டணி கிடையாதுன்னு திமுகவால் நிறைவேற்ற முடியுமா? ஏன் செய்ய மாட்டாங்க? அப்போ நாங்க அதை வெளிப்படையா செஞ்சிருக்கிறோமே. அப்ப எப்படி நீங்க வந்து பாஜகவை தீவிரமா நீங்க எதிர்க்கல, நீங்க வந்து பாஜகவுக்கு வந்து சாஃப்ட் கார்னர் கொடுக்குறீங்க, ஒருவேளை நீங்க மறைமுக கூட்டணியான்னு எப்படி இவங்களால பேச முடியும்? நாங்க தான் அபிஷியலாவே சொல்லியிருக்கோம், எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் வேட்பாளர், எங்களுடைய கட்சியின் தலைமையில எங்கள் தலைவரின் தலைமையில தான் கூட்டணி அமைஞ்சாலும் நாங்க அமைப்போம், மதப்பிளவாத சக்தியான பாஜகவோடு ஒரு காலமும் கூட்டணி கிடையாதுன்னு நாங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். இதற்கு மேல வந்து நீங்க என்ன ஒரு ஆதாரம் உங்களுக்கு தேவை நாங்க பாஜகவை தீவிரமா எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு? ஆனா வந்து என்னன்னா, பொதுவாவே நடிகர்கள் வரும்பொழுதே வந்து ஒரு விமர்சனம் இருக்கும். எந்த நடிகர்கள் வந்தாலும் சரி, ரஜினிகாந்த் வரும்பொழுதுமே இந்த விமர்சனம் இருந்துச்சு, கமல்ஹாசன் வரும்போதுமே இருந்துச்சு, பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு. இந்த விமர்சனம் வரும்பொழுது இன்னும் ஒரு கூடுதல் ஒரு எதிர்ப்பு இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பின் மூலமா தான் இந்த கேள்வியானது எழுப்படுது. அதுதானே தவிர, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். திமுக இதுல வந்து எந்த அளவுக்கு வந்து தீவிரமாக எல்லார் மேலேயும் இந்த பாஜக பி டீம்ன்ற பெயிண்ட்டை ஊத்துறாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து ஐயா தோழர் பாலகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதி, அவரை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து பல்வேறு போராட்டங்களுக்காக அனுமதிகள் வந்து கேட்கும்போது, இல்லை பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கும் போது இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா அதற்கான அனுமதிகளை மறுக்கிறாங்க. அப்போ வந்து அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப வந்து வெகுண்டெழுந்து வந்து ஒரு மேடையில பேசிடுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, இந்த ஆட்சி வந்து ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியில் இருக்குதா, ஏன் வந்து கூட்டணி கட்சிகளால் எங்களுக்கே வந்து ஒரு மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து போராடுவதற்கு இங்கே அனுமதி வந்து மறுக்கப்படுது, மக்களுடைய உரிமைகள் பேசுறதுக்கு எங்களை மறுக்கிறாங்க, எங்களை வந்து மக்களோட மக்களாக நின்று அவர்களுடைய கோரிக்கையை வந்து அரசாங்கத்திடம் சொல்வதற்கு கூட எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுது, இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி இப்படி செயல்படுறாங்க, எப்படி இப்படி முடக்குறாங்க ஒரு ஜனநாயக உரிமையை, அப்போ இங்க அறிவிக்கப்படாத நிலையில ஒரு எமர்ஜென்சி இருக்குதா, ஒரு அவசர நிலை பிரகடனத்தை வந்து இன்றைக்கு வந்து இந்த திமுக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குதா அப்படின்னு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐயா அவர்களே வந்து ஒரு மேடையில பேசுறாங்க. அதற்கு பதிலளிக்கக்கூடிய விதமா உடனே முரசொலியில வந்து எழுதுறாங்க, ஒரு கருத்து எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படின்னா, தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசினதை அவர்கள் பார்க்கும் பொழுது, அவர் பேச்சிற்கு வந்து தினமலர் பத்திரிகை கொடுத்த வரவேற்பை பார்க்கும் பொழுது, நம் சதிகாரர்களுக்கெல்லாம் தீனி போடக்கூடிய வகையில வந்து ஐயா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாரா, இதுதான் கூட்டணி தர்மமா அப்படின்னு சொல்லி திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலியில எழுதுறாங்க. அப்போ உங்க கூட்டணி கட்சியே உங்களுடைய ஆட்சியினுடைய அவல நிலையை வெளியில போய் பேசினா அவங்க மேல பாஜகன்னு பெயிண்ட் ஊத்துறீங்க. இதுதான் திமுகவுடைய வேலை. நம்ம இதை வெட்ட வெளிச்சமா நம்ம காட்ட முடியும். அந்த பத்திரிகை செய்தி இன்றைக்கும் இருக்கிறது, நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க எடுத்து பாருங்க, எல்லா மீடியாக்களும் அந்த செய்திகள் இருக்கு. அப்போ உங்க கூட்டணி கட்சியை உங்களை எதிர்த்து பேசினா நீங்க பாஜகவோட பிடிஎம் பெயிண்ட் ஊத்துறீங்க, அப்போ உங்களை எதிர்க்கிற கட்சியை கேட்கவா வேணும்? அப்ப இதுதான் திமுகவோட அரசியல். நம்ம வந்து எல்லா இடத்துலயும் வெட்ட வெளிச்சமும் போட்டு காமிச்சிட்டு இருக்கிறோம். அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் நாங்க பாஜக கூட கூட்டணி கிடையாதுன்னு தீர்மானமே நிறைவேற்றி இருக்கிறோம். எங்க கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னதுக்கு பிறகும் நீங்க பாஜகவை எதிர்க்கல, நீங்க பாஜகவை எதிர்க்கல, உங்களே பாஜக தான் இயக்குது அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இவர்கள் தான். இன்றைக்கு ஐயா நேரு மேல வந்து ஒரு வழக்கு வருது, ஒரு ஊழல் வழக்கு வருது ஐயா நேரு மேல. நேரு மேல ஊழல் வழக்கு வந்த உடனே அவருடைய மகன் போய் என்ன பண்றாரு, நிதியமைச்சர் போய் உட்காந்துருக்காரு. இப்ப யாரு பாஜக கூட்டணி வச்சிருக்கிறது? உங்களுடைய மகனை சுற்றி இடி வழக்கு வந்தா நீங்க டெல்லிக்கு போய் மோடியை பார்த்துடுறீங்க. அப்போ உங்க தமிழ்நாட்டில் என்றைக்கெல்லாம் இடி வருதோ, குறிப்பாக ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், குறிப்பாக ஆளும் கட்சியினுடைய அந்த கோபாலபுர குடும்பத்தை சுற்றி எப்பெல்லாம் இந்த இடி வளையம் வருகிறதோ அப்பெல்லாம் நீங்க டெல்லிக்கு ஓடிடுறீங்களே சமாதான தூது போடுறதுக்கு. ஏன் எத்தனை மாநிலங்கள்ல வந்து இந்த ஊழல் வழக்குகளை இடி கையில் எடுத்து அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் மீதான இடி வழக்குகள்லாம் என்னாச்சு? ஏன் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு மேல மேல் நடவடிக்கை இல்லை? நீங்க டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வழக்குகள்லாம் மறைஞ்சு போயிடுது எப்படி? அப்ப யார் இங்க கூட்டணி இருக்கா பாஜக கூட? யாரு தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்க்கறது? அப்போ பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்லி இங்க தமிழ்நாட்டில் வளர்க்கறது இந்த திமுக. ஓகே,
இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில இப்படியான ஒரு அவலநிலை இருக்குதுங்கிறத சுட்டி காட்டுறீங்கல்ல. விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு விஜய் அவர்கள் முன் வச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மாற்று அரசியல், ஒரு மாற்றத்திற்கான அரசியல்னு சொன்னாரு. எனக்கு செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்களுடைய முகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை பார்க்க முடிஞ்சது. மாற்று அரசியலை நோக்கி வரவரு இருக்கக்கூடிய கட்சியில இருந்து ஒருத்தர் வரத எப்படி மாற்றமா கருதுறாரு? அங்க இருக்கும்போது தப்பானவர்களா இருக்காங்க, இங்க வரும்பொழுது புனிதமானவர்களா இருக்காங்கன்னு சமூகத்திலேயே ஒரு நம்ம கேள்வி மிக எழுது. தெளிவா ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம். ஆ. மாற்று அரசியல் அப்படிங்கிறது வந்து வெளியில இருந்து ஒருத்தங்க வர்றதுனால அது வந்து மாற்று அரசியல் இல்லாம போயிடும் அப்படின்றது கிடையாது. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய கோட்பாடுகள், எங்களுடைய செயல் திட்டங்கள், எங்களுடைய தலைவரோட விஷன் என்ன, இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு வருபவர்களை தான் நம்ம ஆதரிக்கும். ம். அப்ப இதை ஏற்றுக்கொண்டு நம்ம வாங்கன்னு சொல்றோம். இங்க அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் கட்டமைச்சு வச்சிருக்கக்கூடிய இன்றைக்கு ஊழல் அப்படின்னா வந்து நமக்கு அது கடையில போயிட்டு கத்திரிக்காய் வெங்காயம் வாங்குற மாதிரி ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு. ம், ம். அந்த அளவுக்கு இன்றைக்கு திமுக வந்து ஊழல் நார்மலைஸ் பண்ணிருக்குது. ம். அதே போல மதவாதத்தை இன்றைக்கு வந்து பாஜக நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. மதவாதம் அப்படின்றது சரின்ற இடத்துக்கு எல்லாரும் தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க ஆ. மக்களை. அப்ப இதை வந்து எதிர்க்கக்கூடிய இடத்துல இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு மக்களுக்கு ஜனநாயக உரிமை கிடைக்குதா? இன்றைக்கு சாதாரண சாமானிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜனநாயக உரிமையும், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சட்டங்களும், அவர்களுக்கு வந்து இன்றைக்கு ஆட்சியாளர்கள் வந்து அவர்களை எப்படி நடத்துறாங்கன்றதும், இல்லை வந்து ஒரு விஐபிகளுக்கும் விவிஐபிகளுக்கும் இல்ல அரசியல் கட்சி ஆளும் கட்சியினரை சார்ந்தவர்களுக்கு இங்க எந்த மாதிரியான ஜனநாயகம் இருக்கு? ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் இங்க வந்து பின்பற்றப்படுதா? ஒரே மாதிரியான அதிகாரம் இங்க ரெண்டு பேருக்கு இருக்குதா? ஒரே மாதிரியாக ரெண்டு பேரும் ஒரு சமூகத்துல வந்து வாழ முடியுதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க அது கிடையாது. ஓகே. அப்ப இதையெல்லாம் கலைந்து எடுத்து விட்டு ஒரு மக்களாட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு மாற்றமா முன்வைக்கிறோம். இதுல வந்து ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்தாருன்னு நம்ம இவ்வளவு கேள்வி கேட்கிறோம்ல. ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டாரு, எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க ம். அப்படின்னா, அதே அதிமுகல இருந்து கிட்டத்தட்ட போன 15-16 பேர் இன்னைக்கு திமுக இருக்காங்களே, ம். அவங்க எப்படி அந்த கேள்வியை கேட்க முடியும் நம்ம கிட்ட? அப்போ உங்க கட்சியினுடைய தலைவர் எப்படி செயல்படுறாரு, உங்களுடைய தலைமை அவரை வந்து எப்படி கொண்டு போகுது, அவரை எப்படி பயன்படுத்த போகிறது அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ ஐயா செங்கோட்டையன் அவர்கள் வந்தது எங்கள் தலைமைக்கு பலம், எங்கள் கட்சிக்கு பலம் அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு 50 ஆண்டு காலம் இந்த களத்துல அரசியல் பணி செய்தவர், இந்த மக்களை சந்தித்தவர், எம்ஜிஆர் அவர்களோட இருந்திருக்கிறாரு, அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட இருந்திருக்கிறாரு. அப்போ அவர்களுக்கான மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை அவர் நடத்தியிருக்கிறாரு. மக்களுடைய எப்படி அணுகிறது, இந்த மக்கள் கிட்ட வந்து அவர்களை கொண்டு போய் எப்படி சேர்ப்பதற்கு அப்படின்ற திட்டங்கள் அறிந்தவர். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு பயன்படும் அப்படிங்கிறதுனால எங்களுடைய தலைவர் வந்து இதை பலம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. வருபவருடைய செயல்பாடை தலைமையானது உற்று கவனிக்கும், அவங்க கண்டிப்பா. எப்படி செயல்படுறாங்கன்றத முன் வச்சிருக்கீங்க. தாவேக்காவுடைய அலுவலகத்துக்குள்ளே கோஷ்டி பிரச்சனையானது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி செய்தித்தாள்கள்லயும் செய்தி ஊடகங்கள்லயும் பார்க்க முடிந்தது. ஆதவர்ஜுனா அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு புறமும், புசி ஆனந்த் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு புறமும் நின்று அங்கே முழக்கங்களை எழுப்புறாங்க. இதற்கு முடிவு சொன்னாரா உங்களுடைய தலைவர்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி தான் எங்களுடைய மீட்டிங் ஒன்று பனையூர் அலுவலகத்தில் நடந்துச்சு. மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு, அணிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடந்தோம். நீங்க சொன்ன இதே பாயிண்ட்டை எங்களுடைய தலைமை நிர்வாகிகள், எங்களுடைய பொதுச் செயலாளர் இருக்காரு, திரு ஆதவர்ஜுனா அவர்கள் இருக்காரு, அதே போல சிடிஆர் அவர்கள் இருக்காரு, அருண்ராஜ் சார் இருக்காரு, செங்கோட்டையன் அவர்கள் இருந்தாரு, எல்லாருமே நாங்களாம் அங்க இருந்த மீட்டிங்ல இருந்தோம். அந்த மீட்டிங்ல நீங்க சொல்லக்கூடிய இதே கருத்தை பேசி நாங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஓகே. வெளியில வந்து இவருக்கும் எனக்கும் பிரச்சனை, இல்ல வந்து இந்த பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் ஆதவ் அவர்களுக்கும் பிரச்சனை, இல்ல ஐஆர்எஸ் அவர்களுக்கும் வந்து ஆதவ் அவர்களுக்கும் பிரச்சனை, இவருக்கும் அவருக்கு சண்டை, இவருக்கு அவருக்கும் கோஷ்டி மோதல் அப்படின்லாம் வெளில செய்தி போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். ஓகே. இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வந்து வெளியில சொல்வதன் மூலமாக இந்த கீழே இருக்கக்கூடிய தோழர்களை, தொண்டர்களை வந்து குழப்பக்கூடிய நடவடிக்கையில அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதையெல்லாம் நாங்க வந்து செய்திகள்ல படிச்சுட்டு அங்க உள்ள உட்காந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அது அப்ப ஃபேக் நரேட்டிவ்னு சொல்ல வரீங்களா? ஆமா, அதுதான். அதனால தான் நாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் உள்ள உட்காந்து. ஓகே. நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தான் அன்னைக்கு எங்களோட திட்டங்கள் எல்லாம் வகுத்தோம். அடுத்து என்னென்ன பண்ண போறோம், தேர்தல் பணிகளை எப்படி முன்னெடுக்க போறோம், தொகுதி வாரியான என்னென்ன பணிகளை முன்னெடுக்க போறோம், இந்த எஸ்ஐஆர்ல என்ன மாதிரியான பணிகளை முன்னெடுக்க போறோம், இன்னும் வந்து கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான என்னென்ன பணிகள் முன்னெடுக்க போறோம், தலைவருடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் என்னென்னலாம் திட்டமிட்டு இருக்கோம், தேர்தல் வாக்குறுதிகள் தயாரிப்பது எப்படி, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நாங்கள் அன்றைக்கி எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா டிஸ்கஸ் பண்ணோம். அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து அன்றைக்கு நாங்கள் பேசும்போது இது போன்ற கருத்துக்களும் வரும்பொழுது, இது போலாம் வெளில பேசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கருத்துக்கள்லாம் வரும்பொழுது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏங்க இவ்வளோ பேர் நாங்கள் ஒன்றா கூடி ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக 2026 ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை செய்யும்பொழுது வெளில இந்த மாதிரி செய்திகள் வந்தால் சிரிப்பு தானங்க வரும். அதை தான் நாங்கள் அன்றைக்கி நடந்துச்சு. உண்மையாக நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா தலைமையுமே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிகச்சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே எந்த விதமான குழுவுமே கிடையாது, தனித்தனி கோஷ்டி மோதல்லாம் கிடையாது, தனித்தனி கூட்டங்கள் கிடையாது. ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஒரே அணியாக எங்கள் தலைவருக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். எங்களுக்கு பல அணிகள்லாம் கிடையாது. உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி.